நிறைய பேர் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும், ஒரே நாளில் எனக்கு ராஜயோகம் வரணும், லாட்ரி டிக்கெட்டில் ஜெயிக்கணும், பந்தயத்தில் ஜெயிக்கணும், அந்த மாதிரி நிறையா மக்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி எல்லா மக்களும் இப்போ நிறைய பேர் லாட்ரி டிக்கெட் வாங்குகிற எல்லாருமே அதில் ஜெயிக்கிறது இல்லை. எப்படி அந்த ராஜயோகத்தை நம்ம இயற்கையை வச்சு எப்படி நம்ம உண்டு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராஜயோகம்னாலே அது பார்த்திங்கன்னா மருதாணி செடி தான். ஏன்னா மருதாணி செடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம். அந்த மருதாணி செடியை ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில், அதாவது அந்த நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் காப்பு கட்டி எடுக்கணும். மருதாணி செடியை முறைப்படி நம்ம சாப நிவர்த்தி பண்ணி எப்படி ஒரு செடியை காப்பு கட்டி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவை முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த முறைகளில் நீங்கள் காப்பு கட்டி எடுத்து அதை என்ன பண்ணணும்னா, அந்த வேரை நல்லா பாலில் கழுவி மஞ்சளில் கழுவிட்டு அந்த வேரின் மேலே கொஞ்சம் கோரோஜனை, புணுகு, கஸ்தூரி இதெல்லாம் நல்லா தடவி ஒரு சின்ன குளிகை, அதாவது ஒரு தாயத்திலையோ, வெள்ளி தாயத்திலையோ, தங்க தாயத்திலையோ அல்லது ஒரு ஐம்பொன் தாயத்திலையோ நீங்கள் போட்டுக்கலாம். கழுத்தில் போட்டுக்கலாம், இடுப்பில் போட்டுக்கலாம், இல்லை கையில் கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டிக்கிட்டு நீங்கள் மாட்டு பந்தயமோ இல்லை ரியல் எஸ்டேட்டோ இல்லை லாட்ரி தொழிலோ இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா உடனே ராஜயோகம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் மருதாணி செடியை நான் சொன்ன மாதிரி காப்பு கட்டி எடுத்து நீங்கள் அணிஞ்சிக்கிறதுனால திடீர் ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும். அதில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த தாயத்தை அணிஞ்சிருக்கும்போது நீங்கள் சைவமாக இருக்கணும், அசைவம் சாப்பிடக்கூடாது, மது இதெல்லாம் அருந்தவே கூடாது. அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சின்ன காய்ச்சல்லேருந்து பெரிய நோய்கள் வரைக்கும் வசியம் முறைக்கு என்ன பண்ணாலும் உடனே ஒரு தாயத்தை கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த தாயத்தை எல்லாருக்கும் வேலை செய்யுமோனா எல்லாருக்கும் வேலை செய்யாது. யார் ஒருத்தவங்க சைவமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். ஏன்னா மூலிகைகள் பார்த்திங்கன்னா தெய்வ அம்சத்தோடையும் தெய்வ அருளை உள்வாங்கி கொண்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். அதனால் இந்த லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்க அந்த மருதாணி செடியை நீங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம். அதாவது வீட்டில் வளர்க்குறா இருந்தால் உங்களுடைய தென்கிழக்கு மூலையில் மருதாணி செடியை வளர்க்குறதுனால உங்களுக்கு நல்ல பணவரவு ஏற்படும். இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த காப்பு கட்டி எடுத்து நீங்கள் பணம் வச்சுக்கிற பீரோலில் வச்சுக்கலாம், கல்லாப்பட்டியிலே நீங்கள் வச்சுக்கலாம். இதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான ராஜயோகம் வரும். இதை கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே நான் சொன்ன இந்த முறையை கேட்டு பின்பற்றி உங்களுடைய கஷ்டங்களை நீக்குகிறதுக்கு, ராஜயோகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த மருதாணி செடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.